சாம்சங் அவங்களோட மிட்ரேஞ்ச் லைன் அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஏ சீரீஸோட ரெஃப்ரெஷை பற்றி பார்த்தோம். இப்போ எம் சீரீஸ் ரெஃப்ரெஷை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் கேலக்ஸி M30s ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக என்ன ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இதான் கேலக்ஸி M30s வர பாக்ஸ். A50s பேக்கேஜிங் மாதிரி தான் இது இருக்குது. அங்கே மேலே உள்ள அந்த பிரைட்டான வால்பேப்பர் அந்த ஃபோனில் டாப்பில். மற்றபடி பின்னாடி அந்த ரெகுலர் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்ரி, அந்த மாதிரி மென்ஷன்ஸ், சைடில் பிராண்டிங், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக பாக்ஸில் பார்க்குறது தான். பெருசாக எதுவும் இங்கே புதுசாக கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம அந்த சீலை கட் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு செமிஜெக்டர் பென் இருக்குது. அப்புறம் ரெகுலரான புக்லெட்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், ரீஜன் லாக் கைட், வாரண்டி கார்டு இதெல்லாம் இப்போ சைடில் வச்சுட்டு கேலக்ஸி M30s ஃபோனுக்கு வருவோம். ஸோ இங்கே பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ எத்தனை ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணாலும் இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீலிங் தான். ஸோ எனிவே பின்னாடி இப்போ திருப்பி ஒரு கிரேடியன்ட் டிசைன். இந்த தடவை லெஃப்ட்லேருந்து ரைட் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூலேருந்து க்ரீன் கலர் கிரேடியன்ட். இது கொஞ்சம் ஆன் பேப்பர் பார்க்கல இது ஒர்க் ஆகக்கூடாது. ஒரு மொக்கையான கலர் காம்பினேஷன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது ரெண்டும் சேரையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாம்சங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பிளாஸ்டிக் தான். ஸோ எனிவே இப்போதைக்கு நம்ம M30s சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தா ஒரு 15 வாட் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் USB Type-C கேபிள். ஸோ இப்போ நம்ம திருப்பி M30s ஃபோனுக்கு வருவோம். ஸோ சாம்சங் இங்கே என்ன ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்கிறதுல ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பேட்ரி. இப்போ M30ல் ஏற்கனவே ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்ரி தான் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்ரி லைஃப் அந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாம்சங் இப்போ அந்த பேட்ரி லைஃபை, அதாவது அந்த பேட்ரி கெப்பாசிட்டியை இங்கே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை 6000 mAh பேட்ரி M30sல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாள் கூட அந்த பேட்ரி தாங்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது எதிர்பார்ப்பு தான். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ரிவ்யூவில். ஸோ இங்கே 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபோன் ரொம்ப ஹெவியாக, ரொம்ப திக்காக, ரொம்ப பல்கியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. இங்கே இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்துருந்தாலும் வெயிட் வந்து வெறும் 188 கிராம் தான். திக்னஸ் வெறும் 8.9 mm தான். ஸோ ப்ளஸ் இந்த பின்னாடி சைட்ஸ் கொஞ்சம் கர்வ் ஆகிறதுனால கையிலையும் நல்லா ஃபிட் ஆகுது. ஆனால் இங்கே கிளாசி ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் இன்னமும் ஈஸியாக தான் பிக்கப் ஆகுது. பட் இன்ஜினியரிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கல இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இம்ப்ரெசிவான விஷயம்தான். இந்த ப்ளூ க்ரீன் கலர் காம்பினேஷன், இந்த டிசைன், இந்த லெஃப்ட் டு ரைட் கிரேடியன்ட், இந்த கேமரா மாடியூல் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, ஓகே, எக்ஸ்டர்னல்ஸ் பற்றி நிறையா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த சேஞ்ச் இன்டர்னல்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஃபெமிலியரான சிப் தான். இப்போ நம்ம A50sல பார்த்த அதே Exynos 9611 சிப் தான் இந்த M30sலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் A50sல இது ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா A50ல 9610 சிப் இருந்துச்சு, A50sல 9611 கொடுத்தாங்க. அந்த 2 சிப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் M30ல Exynos 7904 இருந்துச்சு. அதோட கம்பேர் பண்ணல 9611 ரொம்பவே ஒரு சாலிடான அப்கிரேட், ஒரு பெரிய ஜம்ப்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 10 nm ப்ராசஸர். கிளாக் ஸ்பீடும் இதில் அதிகம், 2.3 GHz வரைக்கும் போகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் கம்பேரிட்டிவாக. சாஃப்ட்வேர்னு வரையில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் M30sல One UI Android Pie மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தா இங்கே ஸ்டோரேஜ் UFS 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஆப்ஸ் கொஞ்சம் குவிக்காக லான்ச் ஆகுது. ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் குவிக்காக இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே ஃபிசிக்கலாக பின்னாடி கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இங்கே நோட்டிஃபிகேஷன் பாரை புல் டவுன் பண்ணணுனாலும் சரி, திருப்பி மேலே புஷ்அப் பண்ணணுனாலும் சரி, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே ரேம் ஸ்டோரேஜ்னு வரையில் 2 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க சாம்சங். 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட, இல்லை 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட. இதுக்கு மேலே ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ட்ரிபிள் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் சிம் ஸ்லாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் வேணும்னா மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரே லெஃப்ட்டில் இருக்குது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில். பாட்டமில் ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், அப்புறம் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே அது பெருசாக மாறல. இன்னமும் ஒரு Infinity U பேனல் தான் கொடுத்துருக்காங்க. Infinity Uனா பேசிக்காக வாட்டர் ட்ராப் நாட்ச், சாம்சங்கோட மார்க்கெட்டிங் டேர்ம் அது. இது ஒரு சூப்பர் AMOLED பேனல். ரெசல்யூஷன் Full HD+. இங்கே வைட் பேண்ட் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதனால HD ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும்.
ஸோ இது ஒரு நல்ல பேனல், பார்க்க அழகாக இருக்குது, நல்ல லைட்லியான பேனல், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. சாம்சங் AMOLED பேனல்லேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு இங்கே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ M30ல் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ்னு வரையில் இங்கே எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த செக்மெண்ட்டுக்கு தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதானா, வேறு எந்த அப்கிரேட்ஸும் இங்கே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு அப்கிரேட் இருக்குது. இது ஒரு பெரிய அப்கிரேட். M30s'ல கேமராஸ் இங்கே மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம A50s'ல பார்த்த மாதிரி செட்டப் தான். ப்ரைமரி 48 மெகா பிக்சல் f2 லென்ஸோடு வருது. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் செகண்டரி, இது f2.2 வைட் ஆங்கிள் லென்ஸோடு வருது. அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இப்போ A50s'ல பார்த்த மாதிரியே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த 48 மெகா பிக்சல் கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் ரிச்சாக இருக்குது. இப்போ இந்த பூவில் உள்ள இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பாப் ஆகுது. இப்போ அந்த வானம் வந்து ரொம்ப பாப் ஆகல, அதுக்கு காரணம் வந்து கேமரா நல்லா இல்லையோ இல்லை டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இல்லையோன்னு கிடையாது. நாங்கள் ஷூட் பண்ண அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. இப்போது ஓவரால் கண்டிஷன்ஸ் பிரைட்டாக இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். ஸோ இங்கே டெஃபினட்டாக ப்ரைமரியோட கம்பேர் பண்ணையில் டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம M30யோட கம்பேர் பண்ணையில் அதில் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தான் இருந்துச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் கண்டிப்பாக இங்கே டீட்டெயில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எவ்வளோ டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் தான். டெப்த் சென்சர் இங்கே 5 மெகா பிக்சல். ஸோ இந்த மாதிரி வந்து லைவ் ஃபோக்கஸ் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதே ஃபில்டர்ஸ் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமராலையும் யூஸ் பண்ண முடியும். செல்ஃபீஸ்க்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இந்த ரெசல்யூஷனில் டீட்டெயில் நல்லா இருக்குது, ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் 1080p 30ல் கிடைக்குது, ஆனால் இந்த பாயிண்டில் டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. லோ லைட்க்கு ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷன் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஃபுல் ரிவ்யூவில் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஓவரால் இந்த M30லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்கிரேட். ஆனால் இன்றைக்கி வாங்குகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக ப்ரைஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு சாம்சங் இதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் தெரியாது. இப்போ M30 மாதிரியே இதுவும் ஒரு 14,000 ரூபாய்க்கு அந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் தான் Realme 5 Pro, Redmi Note 7 Proலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கையில் அதையும் தாண்டி இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு இந்த ஃபோன் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்கள் கருத்தை என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறேன். இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த M30s ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸில் உள்ள ஃபோன்ஸில் உள்ள சிப்ஸை இப்போ கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் உள்ள ஃபோன்ஸ்லேயே எடுத்துகிட்டு வருது வந்து இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாம்சங் இன்னும் அதிகமாக பண்ணணும், இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.